அடுத்த திதி வளர்பிறை நவமி மற்றும் தேய்பிறை சப்தமி. வளர்பிறை நவமி மற்றும் தேய்பிறை சப்தமி. நம்ம நவமி திதிக்கு வந்து யாரெல்லாம் திசூன்யமாவாங்கன்னா பாத்தீங்கன்னா சிம்மமும் விருச்சிகமும் திசூன்யமாகும். ஸோ சிம்மத்தின் அதிபதி சூரியன் மற்றும் விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் திசூன்யமா அதிபதிகளாக வருவாங்க. அடுத்ததாக சப்தமி திதிக்குன்னு பாத்தீங்கன்னா கடகமும் தனுசும். ஸோ சந்திர பகவான் மற்றும் குரு பகவான் திசூன்ய அதிபதிகளாக வருவார்கள். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூரியனின் காரகங்களான அரசு, அரசியல் தொடர்பான விஷயங்கள், அப்போ பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள். ஸோ செவ்வாய் சூரியனாலே வந்து நம்ம பூர்வீக சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை, சகோதர வழியில் பிரச்சனை, தந்தை வழியில் பிரச்சனை எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இதுல எல்லாம் வந்து அந்த ஜாதகர் வந்து கெடுபலனை அனுபவிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தாக சந்திரனின் காரங்கள் பார்த்தீங்கன்னா தாயாருடன் கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு, பிற பெண்கள் வழியில் அவமானம், மனக்கசப்பு இதெல்லாம் வந்து ஜாதகர் அனுபவிப்பார். உணவு உடை விஷயத்திலும் ஜாதகர் பிரச்சனையை அனுபவிப்பார். குருவின் காரகங்கள் பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனை, குழந்தைகள் வழி பிரச்சனை எல்லாம் இந்த ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அது லக்னத்துக்கு எந்த பாவமாக வருகிறோ அந்த பாவ காரகங்கள்ல அந்த ஜாதகர் பிரச்சனையை அனுபவிப்பார்னு சொல்லலாம். ஸோ இதற்குண்டான தீர்வுக்குண்டான தேவியான யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குலசுந்தரி நித்யா. ஸ்ரீ குலசுந்தரி நித்யா. ஸோ இந்த தேவிக்கு உண்டான காயத்ரி மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் குலசுந்தரியை வித்மகே, ஓம் குல சுந்தரியை வித்மகே காமேஸ்வரியை தீமகி காமேஸ்வரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். சரிங்களா? ஸோ இதற்குண்டான காயத்ரி மந்திரம் போட்டுட்டேன்னா ஓம் ஸ்ரீ ஓம் குலசுந்தரியை வித்மகே காமேஸ்வரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். ஸோ இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 7 முறை அல்லது 21 முறை இல்லை 27 முறை 108 முறை நீங்க சொல்லி வரலாம். இதற்கு உண்டான மலர் பார்த்தீங்கன்னா செந்தாமரை. செந்தாமரை மலர் வைத்து நெல் பொரியை நீங்க நைவேத்தியம் வச்சு நீங்க வழிபட்டு வந்தால் உங்களுக்கு உண்டான வளர்பிறை நவமி மற்றும் தேய்பிறை சப்தமிக்கு உண்டான தீசூன்ய தோஷம் முற்றிலும் நிவர்த்தியாகும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்த திதி பார்த்துடலாங்க.